நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். புதன் பெயர்ச்சி மிதுன ராசியில் இந்த வருஷம் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, அதாவது 2026ஆம் வருடம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை மிதுன ராசியில் புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். மாத கிரகம் அதாவது ஒரு மாதத்தில் ஒரு ராசியிலிருந்து கோச்சாரத்தில் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சியாகி விட வேண்டும். மாத கிரகம் ஒரு ராசியில் 2 மாதம் இருந்தால் பிரச்சனையும் வரும், ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் வரும். அதே மாதிரி வருட கிரகம் குருபகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் முழுமையாக இருந்துச்சுன்னா எல்லோருக்குமே நன்மையும் உண்டு, அதன் வழியில் பாதிப்புகளும் உண்டு. இதன் அடிப்படையில் புதன் பெயர்ச்சியின் மூலம் 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. புத பகவானை பற்றி காணலாம். புத்தி, அறிவு, கணக்கு, எழுத்து, தரகு, கமிஷன், சகோதரிகள், பெண் குழந்தைகள், மாமன் உறவு, மனித உடம்பில் தோல். சுய ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அதாவது பாவக்கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் புதன் நின்றாலும் பாவக்கிரகங்களுடைய பார்வையில், குறிப்பாக சனி பகவான் பார்வையில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் புதன் நிற்பது மிக கடுமையான தோஷத்தை, பாதிப்பை உண்டாக்கும். சனி பகவான் காலபுருஷனுக்கு 11ஆவது வீடு, புதன் காலபுருஷனுக்கு 3, 6ஆம் வீட்டின் அதிபதி. இந்த புதனும் சனியும் பார்வையோ சேர்க்கையோ நட்சத்திர பரிவர்த்தனையோ அல்லது ராசி பரிவர்த்தனையில் இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு காம எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும், கெட்ட எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும், மறைக்கிற விஷயங்கள், அதாவது மறைக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த ஜாதகனுக்கு மேலோங்கி இருக்கும். ஜாதகத்தில் சனி புதன் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே அந்த ஜாதகன் சுய புத்தியோடு நல்ல அறிவோடு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார். 2 தொழில், 2 வேலை, 2 வியாபாரம், 2 சம்பாத்தியம் பெறக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அடுத்த 2 மாதம் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கமிஷன், தரகு, புரோகத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆசிரியர், ஜோதிடர்கள், அறிவால் புத்தியால் செயல்படக்கூடியவர்களுக்கு புதன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது மிக சிறப்பான நிலை இருக்கும். கோச்சாரத்தில் 3ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செல்லும்போது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன் காணலாம். சிம்ம ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் புதன். அடுத்த 2 மாதம், அதாவது ஆடி மாதம் 15 வரை 11ஆவது வீட்டிலே புதன் ஆட்சி பெற்று மேற்கே உதயம் அஸ்தமனம் வக்கரமென்று, கிழக்கே உதயமாகி அஸ்தமனம் வக்கரமென்று இந்த 2 மாதத்தில் சஞ்சாரம் செய்வார். சிம்மராசியை பொறுத்தவரை குடும்ப லாபாதிபதியாக புதனே வரும்போது, புதன் லாபஸ்தானத்திலே ஆட்சி பெற்று செல்லும்போது பார்த்திங்கன்னா எதிர்வரக்கூடிய இந்த 2 மாத காலம் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளால், மகன் மகள்களால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், சண்டை சச்சரவுகள் இருந்தால் அவங்களால உங்களுக்கு இனிமேல் பிரச்சனைகள் இருக்காது. உங்கள் பிள்ளைகளால் உதவிகளும் சந்தோஷமும் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 11ஆவது வீட்டிலே புதன் இருக்கும்போது உங்களுக்கு அதிக லாபம், செய்கின்ற தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். 11ஆவது வீட்டிலே புதன் செல்லும்போது வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் ரெட்டிப்பான வருமானம். அதே மாதிரி 2 தொழில், 2 வேலை, 2 வருமானம் சம்பாத்தியம் பெறக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக
வருமானம் சம்பாத்தியம் வரும். 11வது வீட்டிலே புதன் வரும்போது நண்பர்கள், கூட்டாளிகள் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக உங்களுக்கு வந்து வருவாங்க. நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து கூடுதலாக உதவி செய்வாங்க. அதே மாதிரி மூத்த உடன் பிறந்தவர்கள், அண்ணன், அக்கா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. 11வது வீட்டிலே புதன் ஆட்சி பெற்று செல்லும்போது அப்போது நண்பர்களுடன் சுபகாரியங்களுக்கு, திருமணங்களுக்கு, வீடு கிரக பிரவேசத்துக்கு, கோவிலுக்கு இந்த மாதிரி அப்போது நண்பர்களுடன் சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து வெளியில் போய்ட்டுருவீங்க. இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு எப்போதுமே வந்து உங்களுடைய மனநிலை வந்து நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். 2ஆம் அதிபதி 11வது வீட்டிலே ஆட்சி பெற்று செல்லும்போது சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்றலாம். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடம் பலமாக இருக்கிறது. அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டம் தீரும். பண வரத்து அதிகமாக இருந்துச்சுனால கடனை கொடுத்து அடைக்கலாம். பணம், குடும்பம் சார்ந்த பிரச்சனை சிம்மராசி என்பதற்கு இந்த காலகட்டம் நீங்கும். சிம்மராசிக்கு 12வது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் உச்சம் பெற்று 12வது வீட்டிலே இருக்கும்போது தேவையில்லாத பிரயாணங்கள், பயணங்கள் நீங்கள் வந்து தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாமல் பயணங்கள் சென்றீங்கன்னா, பிரயாணங்கள் அடிக்கடி போயிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத பணம் செலவாகும். உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கெடும். 12வது வீட்டிலே குருபகான் இருக்கும்போது சிம்மராசி என்பர்கள் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. சிம்மராசிக்கு 8வது வீட்டிலே சனி பகவான் செல்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி காலகட்டம். சனி பகவான் 8வது வீட்டிலே இருக்கும்போது 2 வீலரோ 4 வீலரோ அதிக தூரம் நீண்ட தூரம் செல்வதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா வண்டி வாகனங்களில் சிறு சிறு விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிம்ம ராசியிலே கேது இருக்கும்போது நீங்கள் வந்து அதிகமான கோபங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களிடம் கோபப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சிம்ம ராசிக்கு புதன் பெயர்ச்சி நல்ல சுகத்தையும், நண்பர்கள், மூத்த உடன் பிறந்தவர்கள், மருமகன், மருமகள் உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். செய்கின்ற தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக ரெட்டிப்பு வருமானம் உண்டு. இந்த காலகட்டம் சிம்மராசிக்கு மன மகிழ்ச்சி உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.